ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க பொண்ணு எப்போ அவங்க பையன் எப்போ ஸ்டேஜுக்கு வருவான் ஆவலாக உட்காந்துருக்குறாங்க. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம ப்ரோக்ராம் எப்போ வருது அது வரைக்கும் மேக்கப் கலையாமல் இருக்கணுமேன்னு டென்ஷனில் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம ப்ரோக்ராம் எப்போ வருது எல்லாம் எப்படி இந்த நிமிஷத்தில் ஒருத்தன் பேசுனா எடுபடுமான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம நினைக்கிறது அப்படியே சொல்கிறாரு. இப்போ என்னத்துக்கு பேசணும், எங்கள் பிள்ளைங்களை ஆட விடுங்க, அதுக்கு தானே நாங்கள் வந்துருக்குறோம். இப்போ இவர் பேசி என்ன ஆட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் மூன்று விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்லிவிட்டு உங்களை விட்டு கடந்து போக விரும்புகிறேன். ஒரு பள்ளிக்கூடம் மிக விமரிசையாக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நிகராக அங்கே தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிக அழகாக தொகுத்து வழங்குகிற அந்த மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸே முன்ன நின்று ஒரு ப்ரோக்ராமை நடத்துகிற அழகுக்காகவே ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும். சில ஸ்கூல்லலாம் ப்ரோக்ராம் நடத்தும் டீச்சர் இப்படி நில்லு அப்படி நில்லு தள்ளு முன்னாலவா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பாட்டு அழகாக செஞ்சுருக்காங்கன்னா அந்த டீச்சர்ஸ் எவ்வளோ அழகாக ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு கைத்தட்டு. இந்த கரஸ்பாண்டன்ட் அப்படியே ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஃபோன்லேயே அப்படியே மொத்த ப்ரோக்ராமே நடத்திக்கிட்டே இருக்காரு. எனவே இவ்வளவு அழகான ஒரு விஷயம். அப்போ பேரண்ட்ஸு ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகணும்ல. நம்ம ஒரு பரபரப்பான சூழல்ல வாழ்கிறோம். மெட்ராஸ்லாம் காலையில் 8 மணிக்கு யார் வீட்டுக்காவது போங்க, வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பான் இல்லை. அது அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தை எடுத்துன்னு வச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், கையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மார்கள் குழந்தைக்கு சோறு விட்டுறதை பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டேங்க. அப்படி போட்டு தின்னு ஆட்டோக்கார மாட்டான் தின்னு ஆட்டோ வரைக்கும் தொடுத்துக்கிட்டே போய் ஊட்டி ஒரு நாள் உடனே அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிடுச்சு. அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரட்டான்ட்டு போகிறான். அந்த டையை கொண்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டே ஆட்டோக்குள்ளே திணிச்சு அந்த ஆட்டோ கொண்டே அப்படியே ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ்ஸுக்கு உள்ள நோட்டோன்னு கீப் காய்ட்டணும். குழந்தைங்க பேசணும்னு தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம். அதனால தான் 3:30 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசல் நின்று பாருங்க, பெல் அடிச்சோம்னா எல்லா பேரும் தீ பிடிச்ச விட்டுட்டு வந்து தப்பிச்சு ஓடியார மாதிரியே ஓடியாருமா வந்துடும். எவனாவது நின்று நேரம் வந்து பார்த்துருக்கீங்களா? காலையில் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது அப்படியே சாவுட்டுக்குள்ளே போகிற மாதிரி போவாங்க சோகமாக. அப்படிலாம் இல்லாமல் இந்த கேம்பஸுக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து பார்க்குறேன் அந்த சின்ன பிள்ளைகளிலிருந்து ஏன் இருக்கிற பிள்ளைகள் வரும் மகிழ்ச்சியோடு புன்னகை ததும்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பள்ளிக்கூடம் எவ்வளவு தூரம் உங்கள் பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது என்பதற்கு இந்த மேடையும் இந்த நிகழ்ச்சியும் சாட்சி இல்லையா? ஏன் பள்ளிக்கூடம் அவசியம்? இங்க இருக்கிற பேரண்ட் நான் உங்களுக்கு தான் பேசுறேன், பசங்களுக்கு யாருக்கும் இல்லை. நீங்க எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லாமே நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். ஒரு அம்மா சொல்லுது அந்த நான் ஒரு சீரியல் மட்டும் பார்ப்பேன் சார், ஏன் அவளுக்கு என்ன கெதியாவது பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். எல்லா டிவி சீரியல் பார்ப்பீங்கல்ல. இப்போ நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன், இல்லைனா ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கும் 5 ஸ்டேட்மெண்ட்டும் நீ பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு 5000 ரூபா ப்ரைஸ். சரியா? நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா ப்ரைஸ். ஓகேவா? சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். 1000 ரூபா போச்சா? நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். 2000 ரூபா போச்சா? மீதி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். 3000 ரூபா போச்சா? மீதி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். 4000 ரூபா போச்சா? மீதி குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லு. இல்லை என்ன பொருள்? நம் அனுமதியோடு நம் வீட்டுக்குள் எல்லா அவலங்களும் வந்துவிட்ட இந்த நாட்டில் நம் பிள்ளைகளை சுத்தப்படுத்துகிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கல்வினா என்ன யோசிச்சு பாருங்க. கல்வினா கா இல் வி, கல்வி இல்லையா? கல்வினா கா இல் வி, கல்வி 3 எழுத்து தானே. இந்த 3 எழுத்தை மாற்றி போட்டு எத்தனை வார்த்தை உருவாக்கலாம்? கல், கவி, வில், 3 வார்த்தை தான் உருவாக்க முடியும். இந்த 3 எழுத்தை யூஸ் பண்ணி 3 வேர்டு தான் எழுத முடியும். கல், கவி, வில். கல்வினா என்ன தெரியுமா? ஆரம்ப கல்வி கல்லில் எழுத்துமா இருக்கணும். கல். உயர்நிலை கல்வி கவி மாதிரி இருக்கணும், அவன் என்ஜாய் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். மேல்நிலை கல்வி வில்லு மாதிரி இருக்கணும், அவன் எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்க்கணும். அதுக்கு பேர் தான் கல்வி. அதனால தான் சொன்னோம், இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லா பேரண்ட்டும் யோசித்து பாருங்கள், நம்ம பிள்ளைகள் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால்
நம்ம பிள்ளைக்கு இங்கே ஆடுறாங்க பாடுறாங்க பேச இன்னும் ஒரு ப்ரோக்ராம் ஒரு முழு எந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தோன்னே இது திக்குன்னு ஆயிடுச்சு. கரஸ்பாண்ட் கேட்டேன், எப்போ சார் இந்த வீட்டுக்கு எடுப்பீங்க, இது முடியறதுக்குள்ளே லேட் ஆக மாட்டேன். அதனால தான் நான் வேகமாக பேசுகிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் என் பேச்சை கேட்க வந்துக்கிறீங்க, இல்லை இங்கே இந்த ஸ்டேஜை பார்க்க வந்துக்கிறீங்க. நம்ம பிள்ளைங்க எப்படி பாடுது, நம்ம பிள்ளைங்க எப்படி ஆடுதுன்னு நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு இங்கே ஆடுற பிள்ளைகள், இங்கே பேசுகிற பிள்ளைகள், இங்கே வளர்கிற பிள்ளைகள், இங்கே பயிற்சிக்கப்படுகிற பிள்ளைகள் தான் பெருசாகும். நான் ஒன்று சொல்லவா, இன்னைக்கு இந்த பிள்ளைங்க இங்கே தப்பாக பண்ண ஒரு பிள்ளை கூட தப்பாக பண்ணல, அப்படியே தப்பாக பண்ணாலும் அழகு. ஏன் தெரியுமா, இந்த சொசைட்டி சொல்கிற, இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் பேசுகிறேன்ல, நான் ஏதாவது கையில் பேப்பர் பேப்பர் வச்சுருந்தேன், நான் உள்ளே வந்ததுலேருந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படியே விட்டு பார்த்துனேங்கிறேன். என்ன பேசணும், ஒரே டென்ஷனாக இருக்காங்க, ஒரே பரபரப்பாக இருக்காங்க, பேரண்ட்ஸ்லாம் ஒரு ஆர்வமாக இருக்காங்க பிள்ளைங்களை பார்க்க. இந்த பக்கம் டீச்சர்ஸ் வேறு அடுத்த ப்ரோக்ராம் டிக்கெட் வச்சுருக்காங்க. இப்போ இந்த சூழலில் நம்ம என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு மனசுக்குள்ளேயே உட்காந்து இதெல்லாம் பேசலாம், இதெல்லாம் பேச வேணாம்னு முடிவெடுக்கிறேன். இந்த ஆற்றல்லாம் எப்படி தெரியுமா வந்துச்சு, நான் முதல்ல பேசுகிற கதையை சொல்கிறேன். நான் 5வது படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் மகாத்மா காந்தி பற்றி ஒரு பேச்சு போட்டு, எங்கள் தமிழ் வாத்தியார் மகாத்மா காந்தி பற்றி ஃபுல்லாக எழுதி கொடுத்தாரு. எங்கள் அப்பா வேறு புது பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்தாரு, ஏன்னா நான் பேச்சு போட்டில் கலந்துட்டு போகிறேன்னு. எங்கள் ஸ்கூலில் தான் பேச்சு போட்டி நடக்குது. எல்லா ஸ்கூல் வாத்தியாரும் வந்துக்கிறான், எல்லா ஸ்கூல் டீச்சரும் வந்துக்கிறான், எல்லா பசங்களும் உட்காந்துக்கிறாங்க. என்ன ஆல்பபெட் படி அருள் பிரகாஷ் என்ன முதல்ல உட்கார வச்சிட்டாங்க. இது மாதிரி ஒரு போடியம். எங்கள் ஹெட்மாஸ்டர் சொல்கிறாரு, நம் பள்ளியில் இப்போது பேச்சு போட்டி ஆரம்பிக்கிறது, முதலில் நம் பள்ளி மாணவன் திரு அருள் பிரகாஷ் பேசுவாருங்கிறார். 5வது படிக்கும்போது ஹெட்மாஸ்டர் திருன்னு சொன்னால் அதில் ஒரு சந்தோஷம். முன்னால் வந்து மைக்கில் நிற்கிறேன், முதல்ல மாதிரி மைக்கில் நிற்கிறேன். இப்போ தான் போடியம் பேப்பர் வைக்கிறதுக்கு. ஆரம்ப காலத்தில் நடுக்க தெரியாமத்துக்கு இதை கெட்டியமாக பிடிச்சிப்போம். வந்து நின்றேன், கடன்னு எங்கள் தமிழ் வாத்தியார் கொஞ்சம் எழுதி கொடுத்தது எல்லாம் மகாத்மா காந்தி பேசிட்டு, அவளை யார் சுட்டாங்க எப்போ சுட்டாங்கன்னு மறந்துட்டேன். ஒன்று அழுதுட்டேன். உன்ன பசங்களாம் அவள் தான், அதான் கொஞ்சம் மறந்து உன்ன பசங்களை கிட்ட போடலாம், மறந்துட்டாரு எல்லாம் கிட்ட போட ஆரம்பிச்சான். அழுதுனே போய் உட்காந்துட்டேன். சே, நம்ம ஸ்கூலில் மற்ற ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு முன்னால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னால் அவமானப்பட்டுமே, நம்மெல்லாம் பேச்சாளர் ஆகிறதுக்கு லாய்க்கலன்னு அழுதுனே உட்காந்துக்கிறேன். அப்படியே உட்காந்து போனா எனக்கு அப்புறம் எல்லா பையனும் வந்து சூப்பராக பேசிட்டான். லாஸ்ட்டில் போட்டி முடிவு வருது. அந்த ஜட்ஜி சொல்கிறான், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அருள் பிரகாஷ்னா. எனக்கு தூக்கு ஆறி போட்டுச்சு. என்னடா நம்ம பாதியிலே எழுந்து வந்தோம், நம்ம போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறானே அப்படின்னா அவன் சொல்கிறான், இங்கே ஒரு மாணவன் பேசினான், காந்தியை சுட்டார் என்றவுடன் அவனால் தாங்க முடியவில்லை, அழுது விட்டான். நான் மறந்து தொலைச்சிட்டு அழுதேன். அவன் நினச்சிக்கினா காந்தியை சுட்டது தான் நான் அழுதேன், எனக்கு விட்டா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். டோன்ட் worry about the society's comment. உங்கள் பிள்ளைகளில் இருக்கிற ஆற்றலை முதலில் நீங்கள் பாராட்டுங்கள், பிறகு உலகம் பாராட்டும் என்பதைத்தான் இந்த மேடை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு நல்ல ஸ்கூல், நல்ல கேம்பஸ், நல்ல குடும்பம், நல்ல கல்வி ஆர்வம் உள்ள ஒரு விஷயம். யாரையோ ஏமாத்துறது இல்லை, யாரையோ சமாளிக்கிறது இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வது. சரி, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, சரியா தப்பா? சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, சரியா தப்பா? ஏன் சூரியன் உதிக்கும் திசை, நான் தமிழ்ல தானே பேசுறேன். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, சரியா தப்பா? சரிதானே? மாற்ற மாட்டீங்களா? அப்புறம் அமெரிக்காக்காரன் இது தப்புன்றான், சூரியன் உதிக்கும் திசையெல்லாம் கிழக்கு. அப்ப என்ன அவன் என்ன தெரியுமா சொன்னான், சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு கிடையாது, சூரியன் ஒரு திசையில உதிக்குது, அதுக்கு நீ கிழக்குன்னு பேர் வச்சுக்கிற. இதுவும் கரெக்டா இல்லையா? இதுவும் கரெக்டா இல்லையா? சீனாக்காரன் இது ரெண்டும் தப்புன்றான். அவன் என்ன சொல்றான், சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறையறதும் இல்லை, அது அங்கேயே தான் ஆகுது, அது பூமி சுத்துறதுனால உதிக்கிற மாதிரி மறையிற மாதிரி தெரியுது. இதுவும் கரெக்டா இல்லையா? இப்போ இது மூணுல எது கரெக்ட்? மூணுமே கரெக்ட். இங்கே தான் எஜுகேஷன்னா என்னன்னு நீங்கள் புரிச்சுக்கணும். சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்றது இன்ட்ரடியூஸ்ட் ஆஃப் த எஜுகேஷன். அது உதிக்கிற திசைக்கு நாம கிழக்குன்னு பேர் வச்சுக்கிறது, அது எஜுகேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிற அவேர்னஸ். அது உதிக்கிறதும் மறை இல்லை, அங்கேயே தான் இருக்குது, பூமி தான் சுத்துதுங்கிறது நம்ம அச்சீவ் பண்ற நாலேஜ். இதைத்தான் கல்வி படிப்படியாக நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு அன்பானவர்களே, இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் கூட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கற்க கற்றற கற்பவை கற்றபின் நிற்காது இருக்கிற எல்லா டீச்சரும் சொல்லுவாங்க. தமிழ் டீச்சர் மட்டும் தான் எல்லா டீச்சரும் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், பெரிய பேரண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க. அந்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாரையும் ஒழுங்கா படி சொல்றாரு. அப்படிதான் நினைச்சிருக்கீங்க? இல்ல, அந்த குறள்ல இன்னொரு அழகு இருக்கு. அந்த குறளை மனசுக்குள்ள சொல்லி பாருங்க, ஒரு இடத்துல கூட துணைக்கால் போட வேண்டி வராது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. துணைக்கால் போடுறோமா இல்லையா? போடுறோம். ஒரு இடத்துல போடுறோமா? என்ன பொருள்? நீ நன்றாக படித்து அதன்படி நிற்பாய் என்று சொன்னால் நீ நிற்பதற்கு வேறு எந்த துணைக்காலும் தேவையில்லை, உன் சொந்த காலிலே நிற்கலாம் என்பதற்காகத்தான் வள்ளுவன் அந்த குறளிலே கூட எந்த காலையும் போடாமல் எழுதியிருக்கான்.
அப்போ நம்ம பிள்ளைகளுடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வளாகம் ஒரு சாட்சி, இந்த நிர்வாகம் ஒரு சாட்சி, இந்த ஆசிரியர் பெருமக்கள் ஒரு சாட்சி. எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் உற்சாகமாக உங்கள் பிள்ளைகளின் காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ சொல்றேன். எல்லா ஃபங்க்ஷன்லையும் குத்து விளக்கு ஏற்றுறாங்கல்ல, ஏற்றுவாங்கல்ல. சில ஃபங்க்ஷன்லாம் குத்து விளக்கு. ஏன் குத்து விளக்கு ஏற்றுறாங்க? எவனுக்கு தெரியும். ஏற்றுறாளுக்கு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தர் ஏற்றிட்டு வந்தார். ஏன் சார் குத்து விளக்கு ஏற்றுறீங்கன்னா தெரில சார், ஏற்ற சொன்னாங்க ஏற்றுறாங்க. ஏன் குத்து விளக்கு ஏற்றுறோம்? வெள்ளைக்காரன் வந்தவொடனே நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் வந்துச்சு. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஃபூனு ஊதி மெழுகுத்தி அனுப்போம் இல்லை. வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் அணைச்சிட்டு தொடங்குவான், தமிழை எல்லாத்தையும் ஏற்றிட்டு தொடங்குவான். விளக்குன்னா என்ன சொல்லுவோம்? 3 அர்த்தம் இருக்குது சார். எனக்கு அது புரியல. விளக்குங்க, எக்ஸ்பிளைன், அதுக்கு விளக்குன்னு தான் சொல்லுவோம். பாத்திர விளக்கு, பல்லு விளக்கு, அதுக்கு விளக்குன்னு தான் சொல்லுவோம். டு கிளீன், அதுக்கு விளக்கு தான் சொல்லுவோம். அந்த விளக்கு வச்சதுலேயே போங்க, அந்த விளக்கு வச்சது படிங்க. டு லீட், அதுக்கு விளக்கு தான் சொல்கிறோம். அப்போ விளக்குன்னா 3 அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்? நல்ல, டு எக்ஸ்பிளைன், டு கிளீன், டு லீட். நல்ல விஷயங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது, அது முதல் விளக்கு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்கள் பிள்ளைங்கள்லாம் க்ளீன் ஆகிடுறாங்க, அது 2வது விளக்கு. அப்படி க்ளீன் ஆனவங்க உங்கள் பிள்ளைங்களே நாளைக்கு 4 பேரை லீட் பண்ணுவாங்க, அது 3வது விளக்கு. இங்கே இருக்கிற எல்லாரும் விளக்காமானும் ஒரே ஒரு விஷயம்தான். எதை விளக்குன்னு சொல்லுவோம்? கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், கொஞ்சம் திரி இருக்கணும், தீ இருக்கணும். இந்த 3 இருந்தால் தானே விளக்கு. எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், தீ இருக்கணும். 3த்தையும் மனசுக்குள்ள சேர்த்து சொல்லி பாருங்க. எண்ணெய், திரு, தீ. எண்ணெய், திருத்தி. உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் நீ அடுத்தவனுக்கு விளக்காகி விடுகிறாய். எனவே அன்பானவர்களே, காற்று இருக்கிறது, அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம், புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை, நம் மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு, சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம். நீங்கள் யாரோடு சகவாசம் வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கான பெயர் தீர்மானிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளையோடு சகவாசம் வைத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.